ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம VMware Workstation Pro உடைய லேட்டஸ்ட் வெர்ஷனான 26H1 அப்படின்ற வெர்ஷனை எப்படி நம்மளுடைய விண்டோஸ் 11 பிசியில் டவுன்லோட் பண்ணி ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போ தான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் பிசியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வெப் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் கூகுள் குரோம் வெப் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். மேலே சர்ச்சில் vmware.com அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்து சர்ச் பண்ணுங்க. நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்களுக்கும் VMwareோடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் மேலே ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டும். இதில் கீழே வாங்க, லாஸ்ட்டாக பாருங்க சி டெஸ்க்டாப் ஹைப்பர்விசர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஃபியூஷன் அண்ட் ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. நியூ டேப்ல பிராட்காம் அப்படின்ற வெப்சைட் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இங்க சைன்இன் பேஜ் வந்து காட்டுது, பாத்தீங்கன்னா தெரியும். பிராட்காம் அப்படின்ற இந்த வெப்சைட்ல உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்ல எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்கை வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்து உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட்டை பிராட்காம் அப்படின்ற இந்த வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணிக்காங்க. கிரியேட் பண்ணிவிட்டு உங்களுடைய அக்கௌண்ட் வந்து இங்கே லாகின் பண்ணுங்க. நான் இங்கே என்னுடைய மெயில் ஐடி வந்து கொடுத்துக்கிட்டேன். கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். என்னுடைய அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கிறேன். கீழே இருக்கக்கூடிய சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்களும் சைன்இன் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து லாகின் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு மை டவுன்லோட்ஸ் அப்படின்ற இந்த செக்ஷன் வந்து டைரெக்டாக ஓப்பன் ஆகலை அப்படின்னா லெஃப்ட் சைடில் மை டவுன்லோட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ள வாங்க. இதுல ஃப்ரீ சாஃப்ட்வேர் டவுன்லோட்ஸ் அவைலபிள் அப்படின்னு போட்டு ஹியர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஒரு லிங்க். இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஃப்ரீ டவுன்லோட்ஸ் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா VMware Workstation Pro அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணுங்க. இங்க பாருங்க VMware Workstation Pro உடைய லேட்டஸ்ட் வெர்ஷனான 26H1 அப்படின்றது இருக்கு. இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் பாத்தீங்கன்னா விண்டோஸ் யூசருக்கும் அவைலபிளா இருக்கு, லினக்ஸ் யூசருக்கும் அவைலபிளா இருக்கு. நாம இப்போ விண்டோஸ் 11 பிசியில தான் VMware Workstation Pro லேட்டஸ்ட் வெர்ஷனான 26H1 டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போறோம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ உங்களுக்கு கீழே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுல ரிலீஸ்ல பாருங்க 26H1 அப்படின்ற இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் காட்டுது. இந்த 26H1 அப்படின்ற இந்த ஆப்ஷன் மேல மவுஸ் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல நாம டவுன்லோட் பண்ண போற சாஃப்ட்வேருடைய ஃபைல் நேம் வந்து இங்க காட்டும், பாத்தீங்கன்னா தெரியும். இதுல ரைட் சைட்ல வந்தீங்க அப்படின்னா இங்க டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. VMware Workstation Pro உடைய லேட்டஸ்ட் வெர்ஷனான 26H1 அப்படின்ற சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லா டவுன்லோட் ஆகி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஃபுல்லாக டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு. இங்கே இருக்கக்கூடிய ஃபோல்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எங்கே டவுன்லோட் ஆயிருக்கோ அந்த ஃபோல்டர் லொகேஷனுக்கு நான் போய்க்கிறேன். இதுதான் நான் இப்போ டவுன்லோட் பண்ண சாஃப்ட்வேர். நம்மளுடைய பிசியில் இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பிசியில் விர்ச்சுவலைசேஷனுக்கான ஃபியூச்சரை வந்து எனேபிள் பண்ணி வச்சிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்மளுடைய பிசியில் ப்ராப்பராக ரன் ஆகும், ஒர்க் ஆகும். இப்போ நாம் யூஸ் பண்ணக்கூடிய பிசியில் விர்ச்சுவலைசேஷனுக்கான ஆப்ஷன் வந்து எனேபிள் இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். உங்கள் பிசியில் இருக்கக்கூடிய இந்த டாஸ்க் பார் மேலே மவுஸ் யூஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்க. டாஸ்க் மேனேஜர் அப்படின்னு வரும். இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி டாஸ்க் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். டாஸ்க் மேனேஜர்ல லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி 3 லைன் போட்ட மெனு ஐக்கான் வந்து இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல ரைட் சைடில் பாருங்க விர்ச்சுவலைசேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷனுக்கு நேரா எனேபிள்டு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா உங்க பிசியில விர்ச்சுவலைசேஷனுக்கான ஃபியூச்சர் அதாவது ஆப்ஷன் வந்து எனேபிள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். டிசேபிள்டு அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க எனேபிள் பண்ணிக்கணும். யூடியூப்ல போய் சர்ச் பண்ணாலே எப்படி எனேபிள் பண்றது அப்படின்ற வீடியோ நிறைய வந்து இருக்கு. நீங்க அதை பார்த்து உங்க பிசியில வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட பிசியில் எனேபிள் இருக்கு. நான் இப்போ சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ண போறேன். அது எப்படின்னு பாருங்க. நாம இந்த சாஃப்ட்வேரை எப்பவும் போல டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணும்பொழுது உங்களுடைய ஸ்கிரீன்ல எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்டுச்சு அப்படின்னா எஸ் கொடுத்துக்காங்க. இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றதுக்கான ஸ்கிரீன் வந்து ஓப்பன் ஆகும். இதுல கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல கீழே பாருங்க ஒரு செக் பாக்ஸ் வந்து இருக்கும். இந்த செக் பாக்ஸை மவுஸ் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டிக் வந்து விழுந்துரும். இந்த மாதிரி டிக் பண்ணிக்கங்க. டிக் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. அகைன் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க.
நீங்க உங்க பிசில இந்த VMware Workstation Pro அப்படின்ற சாஃப்ட்வேரை எந்த ஃபோல்டர் லொகேஷன்ல இன்ஸ்டால் பண்ண போறீங்க அப்படின்றத நீங்க இங்க சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். டிஃபால்ட்டா அதுவே ஒரு லொகேஷன் வந்து கொடுத்துருக்கும். இதுலயே நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கங்க பெட்டர். ஒருவேளை நீங்க வேற ஃபோல்டர் லொகேஷன்ல மாத்தி இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சேஞ்ச் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வேற ஃபோல்டர் வந்து நீங்க சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கங்க. நான் டிஃபால்ட்டா இருக்கிறதை விட்டுறேன். கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி 2 ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த 2 நமக்கு தேவையில்லை. இந்த 2யும் மவுஸ் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணி இந்த மாதிரி கிளிக் பண்ணியிருக்கிறத எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இங்க நீங்க எந்த சேஞ்சஸுமே பண்ண தேவையில்ல. கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷன் வந்து காட்டும். இன்ஸ்டால் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. உங்க பிசில இந்த சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க ஜஸ்ட் ஃபுல் ப்ராசஸும் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அவ்வளோதான். VMware Workstation Pro உடைய லேட்டஸ்ட் வெர்ஷனான 26H1 நம்மளுடைய பிசில வந்து ஃபுல்லா இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. ஃபினிஷ் அப்படின்னு வந்துடும். ஃபினிஷை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டெஸ்க்டாப் ஸ்க்ரீன்ல பாருங்க. இப்போ VMware Workstation Pro உடைய ஐக்கனை வந்து ஷார்ட்கட்ல ஆட் ஆயிருக்கும். நான் இப்போ இந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். நம்மளுடைய Windows 11 பிசில VMware Workstation Pro உடைய லேட்டஸ்ட் வெர்ஷனான 26H1 அப்படின்ற வெர்ஷனை ப்ராப்பரா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா விஷயமும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல இருந்து மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.